அந்த காலத்து ராஜாக்களுக்கு பரிமாறின ஷாஹி நவாபி பன்னீர். எத்தனையோ பன்னீர் வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் டஃப் கொடுக்கும் இந்த ஷாஹி நவாபி பன்னீர். இந்த மாதிரி ஒரு பன்னீர் டிஷ் நீங்கள் ஹோட்டலில் கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்முருகலாகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் பெரிஸ்தான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே முந்திரி பருப்பு, தேங்காய்ச்சில், ஆடையோட பால் சேர்த்துக்கோங்க. ஆடையோடு இருந்தால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முழு கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 சின்ன தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சியில் ஊற்றி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் இங்கே ஹோம் மேட் பன்னீர் அதை இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிக்கிறேன். நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர் இது. அது இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கசூரி மேத்தி இலைகளை அது மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக வெட்டி வச்ச பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. பன்னீரை பட்டரில் ஃப்ரை பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லை அப்படியே சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீமே ஹோம்மேட் தான். இதோட ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.